ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஏப்ரல் மாதம் 12 ராசிக்காரர்கள் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான அந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல போய் மறையிற மாசமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் அவர் செவ்வாய் சனி இந்த 2 பேருமே 12ஆம் இடத்துல சேர்றாங்க. ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்ற செலவுகள் அதிகம் இருக்கின்ற அந்த சூழலில் ராசிநாதனும் விரைய வீடுன்னு 12ஆம் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது தலைக்கு மேலே செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால எதையும் சமாளிப்பீங்க. என்னடா அது இந்த அளவுக்கு செலவு வருதே என்கின்ற அமைப்பு சிலருக்கு வெட்டி அலைச்சல்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இவர்கிட்ட போனேன், இங்கே ஒரு ஃபோனில் பேசியிருக்கலாம், ஆனால் நேரில் வந்து வேஸ்ட்டாக போச்சு, அல்லது இவர் வர சொன்னார், நான் தான் ஒரு 1/2 மணி நேரம் தாமதமாக போனேன், அல்லது வர சொல்லிட்டே இல்லைன்னு ஆகிப்போச்சு. இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பயணங்களின் மூலமான ஒரு அமைப்பு, வெட்டி அலைச்சல்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே, ஏப்ரல் மாதம் முழுவதுமே இருக்கிறது. ஆனால் ராசியோடு சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். ராசியிலே சுக்கிரன் வலுவாக இருக்கிறனால எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகள் இவர்களின் மூலமாக செலவுகள் வரக்கூடிய சூழல் உண்டு. செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல சனியோடு மறைகின்ற காரணத்தினால யாருக்காவது அவங்களுக்கு செய்தே ஆக வேண்டிய சில சூழ்நிலைகள். என்ன பண்ணுறதுங்க, நான் வந்து மூத்தவனாக பிறந்துட்டேன், அல்லது கூட பிறந்தவனாக இருந்துட்டேன், கூட பிறந்தவளாக இருந்துட்டேன், இதற்காக நான் அவங்களுக்கு செலவு தான் செஞ்சாகணுன்ற மாதிரியான சில பல சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு கொஞ்சம் கடன் தொல்லைகளால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறமே, இப்படியே இஎம்ஐ எத்தனை வருஷம்தான் கட்டிக்கிட்டு இருக்குன்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் வந்தாலும் கூட ராசியில் சுபகிரகம் சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால எதையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. சிலருக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் கொஞ்சம் இது பண்ணணும், சோஷியல் மீடியா இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் காதல் வரக்கூடிய சூழல்கள். ஏற்கனவே காதலிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு ஜூலை மாதத்திலேயே திருமண நிச்சயம்னு சொல்லப்படக்கூடிய காதலுக்கு உறுதி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெற்றோர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என அப்படியே இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஏன்னா 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். சிலருக்கு கூட்டு தொழில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு மிக முக்கியமான இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெரும்பகுதி நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஏப்ரல் மாதம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அப்படியே 12ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். பாபர்கள் 3 பேர் 11ஆம் இடத்துல இருந்தாலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் என்னென்ன விஷயத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறீங்களோ, இதில் வெற்றி கிடைக்கல, அதில் வெற்றி கிடைக்கல, இவரை ஜெயிக்க முடியல, அவரை ஜெயிக்க முடியல, இன்டர்வியூக்கு போய்கிட்டே இருக்கிறேன் எனக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது, கவர்மெண்ட் வேலைக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு எந்த அமைப்புகளில் வெற்றி கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அதிலெல்லாம் இந்த மாதத்திலேயே இன்னும் ஒரு 40-45 நாட்களுக்குள்ளாகவே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பம் கொஞ்சம் மேன்மையாக இருக்கும், பணவரவுகள் நன்றாக இருக்கும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, மனைவிக்கும் கணவனுக்கும் ரெட்டிப்பு வருமானம்னு சொல்லுவோம்ல, ஒரு வருமானத்தில் தான் குடும்பம் நடக்குது, மனைவிக்கும் கொஞ்சம் வேலை தொழில் அமைஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி மனைவிக்கும் வேலையோ தொழிலோ அமைந்து அதன் மூலமாக இரட்டிப்பு வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத நன்மைகள், பங்குச்சந்தை யூக வணிகம்னு சொல்கிறோமே, ஷேர் மார்க்கெட்டு, ஒரு இதை போட்டிருக்கேன் அதை போட்டிருக்கேன், ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவர்கள் நீண்டகால அமைப்புகளில் போட்டிருக்கின்ற அவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு அந்த ஷேர்லாம் விலையேறது, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு, கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு புதிய கிளை ஆரம்பிக்கிறது, அல்லது வேலையை விட்டுறலாமான்ற யோசனையில் இருக்கிறவங்களுக்கு வேலையை விட வேண்டாம், ஆனால் சைடில் ஒரு பிஸ்னஸ் பாருங்கள் என்கின்ற மாதிரியாக இரட்டிப்பு வருமானங்கள் வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சிலருக்கு புதிய கடன்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு முதல் 20 நாட்கள் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார்.
புதிய கடன்கள், ஹவுசிங் லோன் மாதிரியான கடன்கள், வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும்னு ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், படிக்க போகணுங்க, வேலைக்கு போகணுங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற நாடுகளில் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை, இருக்கின்ற இடத்துலையே சிட்டிசன்ஷிப்பு, பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, கிரீன் கார்டு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் என பெரும்பகுதி நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இப்போது உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் அந்த தடவை ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படும். என்ன நல்ல நன்மைகள்? 10ஆம் இடத்துல செவ்வாய் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் போய் செவ்வாய் இருக்கிறது வேலை, தொழில் போன்ற அமைப்புகளுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. எல்லா நிலைமைகள்லையும் நல்லா இருக்கும். இது வரைக்கும் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே, அப்படியே ஏப்ரல் மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். வெற்றிகள் கிடைக்கும். பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகள் போன்றவர்கள் போன தடவை எலெக்ஷனில் அப்படியாச்சு இப்படியாச்சுன்ட்டு, ஏன்னா போன தடவை எலெக்ஷனில் உங்களுக்கு அட்டமத்து சனி அப்படி இப்படின்னு இருந்தது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த முறை ஏதேனும் ஒரு விதத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய உச்சத்தினால் தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் இருக்கிறத நீங்களே கண்டிப்பாக உணர்வீங்க. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறனால கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு கொண்டிருந்த அனைவருக்குமே அந்த கடன் தொல்லைகளை விலக்கி வைப்பதற்கான கொஞ்சம் வருமானம் வரும். அல்லது ஏதாவது ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு இதை தூக்கி அதை போட்டு ரொம்ப வருஷமாக நம்ம கட்ட முடியாமல் இருக்கிறத இதை இந்த மாதத்துலேருந்தே கட்ட ஆரம்பிச்சிருவோம், அல்லது இதை வித்தரலாம் அதை வித்தரலான்ற மாதிரியாக கடனை தீர்ப்பதற்கான ஐடியாக்கள் பெரும்பகுதி அமைப்புகளில் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நிம்மதிகள் கண்டிப்பாக உண்டு. குரு பகவான் இப்போது 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். கணவரால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மனக்கலக்கமான சூழ்நிலைகள், இந்த மனுஷன் என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு தெரியல, இவ்வளோ கடனாகி போச்சு, அல்லது நோய் நொடியாகவே இருக்கிறது, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு விரயங்கள், சண்டை சச்சரவுகளாகவே வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பெரிய அளவில் வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்விகள்லாம் அப்படியே வெற்றிகளாக மாறக்கூடிய அமைப்புன்னு மிதனராசிக்காரர்களுக்கு 80% நன்மைகளை மட்டும் அதிகமாக கொடுக்கக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்க. இந்த மாதம் பெரிய அளவில் கை கொடுக்கும். ஐயா 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறாங்க, பரவாயில்லைங்க. தர்மகர்மாதிபதி யோகங்க. தர்மகர்மாதிபதி யோகம் 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருப்பது, 2ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு உகந்த நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கடந்த 3 வருஷமாக 4 வருஷமாக கடகராசிக்காரர்கள் அட்டமத்து சனினால் வேலையில் நல்லா இல்லை, தொழிலில் நல்லா இல்லை. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே வருமானம் அப்படியே கைக்கும் வாய்க்குமாக ஓடிக்கொண்டிருப்பது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ஆரம்பிக்கிறது. மாதத்தின் ஆரம்பம் பாருங்களேன், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம். உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரன் 3ஆம் இடத்துல அப்படியே பௌர்ணமி சந்திரனாக இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. ஆக இந்த மாத ஆரம்பத்திலேயே ராசிநாதன் வலுவாக இருப்பது மிகப்பெரிய மேன்மையான ஒன்று. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட், விசா போன்றவைகள், டிராவல் போன்றவைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். சினிமா துறையில் இருக்கிறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க, இது வரைக்கும் சம்பளம் வரல, அது வரல, இது வரல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க.
எதுலேயும் ஒரு பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. ஏன்னா அஷ்டமச்சனியில் வந்த தொல்லைகள்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு மறுபடியும் ஜன்மச்சனி வரும்போது தான் பிரச்சனைகள் வரும். அது வரைக்குமே எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு நிறைவான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி இந்த மாதத்தில் சேருது. ஆனாலும் நல்ல வேலையாக 8ஆம் இடத்துல எத்தனை பாவகிரகங்கள் இருந்தாலும் 7ல் இருக்கிற ராகுவின் மூலமாக வேதை அமைப்புகள் செயல்படுவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத அமைப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்கும். யாரையும் நம்ப வேண்டாம், எதுலேயும் ஒரு அகலக்கால் வைக்க வேண்டாம். நண்பராக இருந்தாலும் குடும்பத்தினராக இருந்தாலும் காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயும் கிரெடிட் கார்டை தூக்கி கொடுக்குறேன், அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், இவர் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன் என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரி மற்றவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் போய் சிக்கிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால எதுலேயும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. கஷ்டங்கள் எதுனா வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள்லாம் வராது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எதிலும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருப்பார். அதனால் இன்னொன்று 7ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சில உரசல்கள் முரண்பாடுகள், அதே நேரத்தில் கணவனுடைய ஆரோக்கியம் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில நிலைமைகள்லாம் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சிலருக்கு தூர இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வர்றது, சிலருக்கு சுப பிரிவாக குழந்தைகளை பிரியறது, தூர இடத்துங்களுக்கு அனுப்புறது, கல்யாணத்திற்கான ஒரு அமைப்புகள் அல்லது குழந்தையே வேலைக்கு போகுது படிக்க போகுதுன்ற மாதிரியாக இந்த மாதத்திலிருந்தே குழந்தைகளை பிரியக்கூடிய அமைப்புகள்னு சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதத்தில் இருக்குங்க. அட்டமத்து சனி நடக்குது, 8ல் போய் செவ்வாய் சனி இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதை அமைப்புகளில் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது 8ல் இருக்கக்கூடிய கிரகங்களை செயலற்ற தன்மையாக ஆக்கக்கூடிய கோச்சார வேதை என்பதால் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் நடக்காது. ஆனால் அதுக்காக நல்லது நடக்குமா, அப்படி பணம் வருமா இப்படி பணம் வருமானா அப்படிலாம் பணம் வராதுங்க. தொழில் ரீதியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்காரங்களெல்லாம் நம்ப வேண்டாம். பணம் கொடுத்து விடுறது வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களே நேரில் போய் பார்க்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கணும். அதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும் நெகட்டிவ் தன்மைகள் இருக்காத பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், சாதகமற்ற தன்மைகள் கெடுபலன்கள் எதுவும் நடக்காமல் ஓரளவிற்கு நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க 2026 ஏப்ரல் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு 6-10ஆம் இடங்கள் மிக வலிமையாக இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது. இந்த மாதம் முழுதும் கோபக்காரனாக இருப்பீங்க அப்படின்றத காட்டுது. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இவர்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து 7ஆம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்கறதுனால முணுக்குன்னு கோபம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு உண்டு. ஏதாவது ஒன்று விஷயத்தில் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. இப்படியா இருக்குது அப்படியா இருக்குதுன்ற மாதிரியாக குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட சண்டை சச்சரவுகள் இருக்கும். காதலன் காதலி உறவுகளில் கொஞ்சம் ஊடல் மாதிரியான விஷயங்கள் அல்லது சந்தேகப்படக்கூடிய ஒரு பார்வைகள்லாம் இப்போது இருக்கும் என்பதால் ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் நெகட்டிவ் அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் 7ஆம் இடத்துல இருக்கு இல்லையா. ஆணுக்கு பெண்ணால் மன வருத்தம், பெண்ணுக்கு ஆணால் மன வருத்தம் என்பது போன்ற அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. 7ல் செவ்வாய் சனி இருக்கும்போது கூட்டு முயற்சிகள்லாம் கொஞ்சம் பலன் அளிக்காது. அடுத்த வருஷம் உங்களுக்கு அட்டமத்து சனி வேறு ஆரம்பிக்க போகுது. அதனால் இப்போவே எதையும் புதிதாக ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலனை செய்யும். ஆகவே ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அடுத்து ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல டைம் ஆரம்பிக்கிறதுனா இப்போ இருந்தே அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஏற்படும். இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது எதிர்பாராத நன்மை அதிர்ஷ்டம் போன்றவைகளை குறிக்கக்கூடிய ஒன்று. அதிலும் குறிப்பாக வெள்ளை நிறமுள்ள பொருட்கள், கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடல் பாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சினிமா மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாதத்தின் முதல் 20 நாட்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட 20ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதியாகிய சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு மாறிவிடுவதால் தந்தையை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மை, பணவரவில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்டிருந்தவங்களுக்கு மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு அந்த 10 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு
பெரும்பகுதி நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது உண்டுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போ இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இன்னும் சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள், நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, சிலருக்கு மேற்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், கொஞ்சம் கையில் காசு பணம் தங்கக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக எதிர்ப்புகள், எதிரிகள் அப்படியே அடங்கி நிற்கக்கூடிய, விலகி நிற்கக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஏப்ரல் மாதம் 2026 கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சுப கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சுபமான நல்ல மாதங்க இந்த மாதம். மாதத்தின் முதல் 20 நாட்கள் சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்க, குருவும் பார்க்குறார். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதிலாம், ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதிலாம் சந்திரனும் வந்து உங்கள் ராசியிலே உட்காந்து 3 சுபர்கள் வலிமையாக தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். தொட்டது தொடங்கும், எல்லாத்துலேயும் நல்லது நடக்கும். அதுலேயும் பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் பெரிய அளவில் நல்ல 5, 9 தசாபுக்திகள், யோக தசாபுக்திகள், லக்ன தசாபுக்திகள் நடக்குமாயின் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. எல்லாத்துலேயும் பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். முயற்சிகள் எந்த அளவிற்கு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு வேலை கிடைக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, திருமணம் இந்த வருடத்திலேயே ஆவதற்கான திருமண உறுதிகள்லாம் இந்த ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு காதல் உண்டாகக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே பிரேக்கப் போன காதலுக்கு பதிலாக புதிய காதல்கள் உருவாகக்கூடிய அமைப்பு, நல்ல விதமாக எதையும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் பெரிய அளவில் இருக்குதுங்க. வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. உண்மையை சொல்லப்போனால் 12 ராசிகளில் ஒரே குருவும் சுக்கிரனும் பார்க்கக்கூடிய ஒரே ராசி உங்கள் ராசி தான் இந்த மாதத்தில் ஒரு பெரும்பகுதி நாட்கள். ஆகவே எதுவும் நல்லா இருக்கும். 20ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மாறுகின்ற காரணத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். யாருக்கிட்ட இருந்து பணம் வராதுன்னு நினச்சோமோ, எங்கே கொடுத்த பணத்தை நம்ம திரும்பி வாங்க முடியாதுன்னு நினச்சோமோ, அல்லது எங்கேயாவது இடத்துல பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்த பணம், ஓய்வூதிய பலன்கள், பிஎஃப், கிராஜுவிட்டி, இது மாதிரி இதெல்லாம் வராமல் போயிருந்த சில விஷயங்கள்லாம் டக்குன்னு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. எதையுமே பற்றி கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவில் நன்மைகள், மாற்றங்கள் உண்டு. எதிர்ப்புகள் விலகி நிற்கும். எதிர்ப்புகள் அப்படியே விலகி நிற்கக்கூடிய, எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள். இப்போ நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி உடனே வந்து கோடி ரூபா கொட்டிடுமா, அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆண் பெண் இருபாலாக இருக்கும். நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய, எதிரிகள் விலகி நிற்கக்கூடிய, எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த 2026 ஏப்ரல் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். 7ஆம் இடத்திலிருந்து வலிமையாக பார்க்க போகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மைகள் நடக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியை உச்சகுருவும் பார்க்க போகிறார். இப்போ இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் படிப்படியாக விலக ஆரம்பிக்கின்ற அருமையான ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர போகிறதுன்றது கடந்த காலத்தில் பிள்ளைகளால் இருந்து வந்த ஒரு மன வருத்தங்களை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புள்ள அப்படி பண்ணுதோ, இப்படி பண்ணிவிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ, இந்த மாதிரியான விஷயங்கள். தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், இதெல்லாம் தெரியாமல் இருந்த ஒரு நிலைமையெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடச்சி பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் போய் இந்த மாதம் முழுவதும் 15 நாள் 15 நாளைக்கு இருக்கிறார். முதல்ல வந்து பிள்ளைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல தகவல்கள் வரக்கூடிய அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு வலிமையான அமைப்பில் சூரியன் வந்து உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார் இல்லையா. 3, 6, 10, 11ஆம் இடத்துல தான் சூரியன் வலிமையான நல்ல பலன்களை அடைவார். அதுவும் தடவை உச்சத்தை அடைகிறார். வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி 15 நாட்கள் நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய தன்மை. அரசாங்கத்திடமிருந்து அனுமதிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், ஒரு தாசில்தார்ட்ட பட்டா வாங்கணும், அல்லது ஒரு பெர்மிஷன் வாங்கணும், ஒரு லைசன்ஸ் வாங்கணும், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறேன், அது கொடுத்துருக்குறேன், இது கொடுத்துருக்குறேன், இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த அரசாங்க அனுமதிகள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை பெரிய அளவில் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க.
ஒரு பெரிய நல்ல முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இப்போது அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. 8ல் இருக்கக்கூடிய குரு 12ஐ பார்க்கின்ற காரணத்தினால சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பயணங்களின் மூலமாக ஒரு மத்தியான சாப்பாடை சாப்பிடவே முடியாத அமைப்புகள் சிலருக்கு இருக்கும். ஆனால் அது கூட மாதத்தின் கடைசியில் சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போவதால் எதிலும் ஒரு உத்வேகம், புத்துணர்ச்சி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஏப்ரல் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் லாபத்தை பார்க்கிறார். முதல் 20 நாட்கள் லாபஸ்தானமாகிய அந்த 11ஆம் பாவகம் பெரிய அளவில் குரு சுக்கிரனால் பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடம் வெற்றியை, லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த மாதத்தின் முதல் 20 நாட்கள் தொட்டது எதுலேயுமே வெற்றி, லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். இதுவரை யாரை ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிங்களோ அவங்கள ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே பெரிய அளவில் நன்மைகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. 7ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருப்பது, அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்றதுனால வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும். அம்மா கிட்ட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். தாய் என்கின்ற தெய்வம் ஒன்றை சொல்லி அதை நம்ம செய்ய முடியாது இருக்கக்கூடிய சூழல். சிலருக்கு அண்ணன் தம்பி, அக்காள் தங்கச்சி, தம்பி தங்கை இவர்களோடு கொஞ்சம் சண்டை, கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரக்கூடிய தன்மை, அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு வரக்கூடிய அமைப்பு. தம்பிக்கு செலவு பண்ணேன், தங்கச்சிக்கு செலவு பண்ணேன், அண்ணங்கிட்ட கொடுத்தேன், அக்கா கிட்ட கொடுத்தேன். இந்த மாதிரியாக சகோதர விரயம், சகோதர விரோதம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு மாறி 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரன் எப்பெல்லாம் 6ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் விரோதங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. விரோதங்கள்னால் யாராவது ஒருத்தர் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எதிர்ப்பாகனா என்ன? உங்களை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி பேசுகிறது, அல்லது உங்களுடைய திறமையை பார்த்து கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய தன்மைகள்லாம் கொஞ்சம் உண்டு இல்லையா? இந்த மாதிரியான சில விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஆனாலும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு எதையும் சமாளிக்கக்கூடிய வலிமையாக உங்களுடைய ராசிநாதன் வலிமையாகவே இருக்கிறார். அதனால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காது. பணவரவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. சிலருக்கு அந்நிய மத, இன, மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஆதாயங்கள், வேலையில் அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் அவர்கள் மூலமாக ஒரு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்களுக்கு அது சம்பந்தமாக ஏதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகள், இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு பெரும்பகுதி நன்மைகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கஷ்ட நஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் ராசியை பார்ப்பதால் எதையும் சமாளித்து விடுகின்ற மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க 2026 ஏப்ரல் மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்ற அதே நேரத்தில் 10ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்கக்கூடிய சிறப்பு மாதமாக இந்த மாதம் இருக்கும். கடந்த 7-8 வருஷமாக வேலை நல்லால, தொழில் நல்லால, வியாபாரம் நல்லால, விவசாயம் நல்லால, எதுவுமே நல்லால, வாழ்வாதாரங்கள் நல்லா இல்லை, பணம் சம்பாதிக்க முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், எதையும் தைரியமாக எடுத்து செய்ய முடியும். பெண் உறவுகள் நன்றாக இல்லாதவர்கள், அம்மா கிட்ட உறவு சரியில்லை, அக்கா கிட்ட உறவு சரியில்லை, மகள் சரியாக இல்லை, மனைவி கிட்ட பேசவே முடியல, இந்த மாதிரி பெண் வழி உறவுகளின் மூலமாக மன கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து விடுதலை, நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே சிங்கப்பூர், மலேசியா, சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள், வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, பெர்மனண்ட் ரெசிடென்ஸ், குடியுரிமை கிடைக்கிறது என்பது போன்ற நல்ல அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி 3 பேருமே ஒன்றா சேர்றாங்க. சனியும் சூரியனும் சேரவே கூடாது. அப்பானால ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு மாதிரி முதல் 15 நாட்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி சேருவதால் சகோதரர்களால் ஏதாவது செலவு அல்லது தந்தையால் ஏதாவது செலவு, அப்பா கூட கொஞ்சம் கருத்து வேற்றுமை, அப்பாவுடைய உடல்நலத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படக்கூடிய அமைப்பு. என்னதான் இருந்தாலும் வயசான தகப்பனை போய் பக்கத்தில் போய் பார்க்க முடியலையேன்ற மாதிரியாக சில பல நிலைகளில் தந்தை சகோதர அமைப்புகளில் கொஞ்சம் விரோதங்கள், விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் அதுவும் 15ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு மாறிடும். அதனால் எதையும் கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க.
யோகாதிபதியாகிய சுக்கிரன் இப்போது 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றங்கள் இப்போது இருக்கும். பிள்ளைக்கு நினச்ச காலத்தில் காலேஜில் சீட்டு வாங்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை, அவர்களுடைய கல்வித்திறன், அவர்களுடைய அமைப்பு, இந்த பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட் வர்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 7-8 வருடங்களாக இருந்து வந்த கம்ப்ளீட் நெகட்டிவ் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் வந்து விட்டதால் மகரத்திற்கு கவலைகள் எதுவும் இல்லாமல் எதையும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய, இப்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரும்பகுதி அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய 90% நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அற்புத நல்ல மாதங்க இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்களில் அதிக நாட்டங்கள், குலதெய்வ தரிசனம், ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீரமணர் போன்ற வாழ்ந்து மறைந்த அவதாரங்களுடைய அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய தன்மையில் என ஒரே ஆன்மீக எண்ணங்கள் 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குது. சிலர் காசி, கயா, கங்கா போன்ற விஷயங்களை இன்றைக்கு ஒரு ஈடுபாடோடு செய்வீங்க. இந்த மாதத்தில் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே போகிறதுக்கான பிளான் பண்ணிடலாம், டிக்கெட் வாங்கிடலாம், அது வாங்கிடலாம், இது வாங்கிடலான்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் ஆன்மீக தொடர்புகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தந்தை வழி சொத்துக்களில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தவர்கள், பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்க, அப்பா ஒரு சிக்கலான உயிர் எழுதிட்டாரு, தாத்தா ஒரு சிக்கலான உயிர் எழுதிட்டாரு, அண்ணனுக்கு கொடுக்குறதா, தம்பி கொடுக்குறதா, தங்கச்சிக்கு கொடுக்குறதா, ஒன்று பிரித்தா ஒன்று சண்டை வருது, அப்படி வருது, இப்படி வருது, கோர்ட்டில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது. இவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இன்னொன்று மிக மிக முக்கியமாக ஒரு அமைப்பு என்னென்னா, பூர்வீகத்துக்கு திரும்பி வரணும். வேறு மாவட்டத்தில் இருக்கிறேன், வேறு மாநிலத்தில் இருக்கிறேன், வேறு நாட்டில் இருக்கிறேன், சம்பாரிச்சது போகிறோம், இனிமேல் பூர்வீகத்திலே திரும்பி அப்பா தாத்தா வாழ்ந்த ஊர்லேயே இருக்க போகிறேன்ற மாதிரியாக பூர்வீகத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பெரிய அளவில் நன்மைகள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அடுத்தடுத்து உண்டாகக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். ஜென்மச்சனி உங்களுக்கு முழுமையாக விலகிவிட்டது. இன்னும் இதோ ஒரு வருஷத்தில் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே உங்கள்கிட்ட 7.5 சனியே உங்களை விட்டு சுத்தமாக விலகப் போகிறது. ஆகவே ஒரு உத்வேகமும் ஒரு புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு இந்த மாதத்தில் காதல் வரக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணத்திற்கான உறுதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியம் வருகின்ற ஒரு நவம்பர் மாதத்திற்குள்ளேயே புனிதமான கரு உறுதல் இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான கரு உறுதல் அமைப்புகள், அதற்கான மருத்துவத்திற்கு போய் கொண்டிருப்பவர்களுக்கு அது அப்படியே பலிக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்லிட்டு, கடந்த காலத்தில் என்னென்ன பாக்கியங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு தடை இருந்ததோ அந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய, உண்மையிலேயே மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. 2026 ஏப்ரல் மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி நட்சத்திர ரீதியாக அப்படியே விலகுது. அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மேலே இந்த வருஷம் ஃபுல்லாக போவார். ஆக இன்னும் ஒரு 2 மாதத்தில் உங்கள் நட்சத்திரத்தை விட்டு அவர் விலகப் போகிறார் என்பதால் பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஒரு வருஷமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. எல்லா நிலைமைகளையும் மனக்கவலை, உடல் கவலை, எதையும் தொட்டது துலங்காமல் போனது, வேலை இல்லை, வேலை இருந்தால் சம்பளம் இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, விவசாயம் நல்லா இல்லை, குடும்பம் நல்லா இல்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, புள்ள பேச்சை கேட்க மாட்டேங்குது, எனக்கே உடம்பு சரியில்லை, நானே தோற்று போனதாக ஒரு ஃபீல் பண்ணுறேன், குழப்பம், வண்டி ஓட்டுறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரியாக எல்லாவற்றிலும் ஒரு நெகட்டிவாக இருந்து கொண்டிருந்த அத்தனை மீனராசிக்கார உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த மாதத்திலிருந்தே செயல்படும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு சுக்கிரன் 2 பேருமே பார்க்க போகிறாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வெளியில் வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த மாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள், இளைய பருவத்தினர், குறிப்பாக 30 வயதுகளில் இருப்பவர்கள், நான் இப்போ சொல்ல போகிற பலன் 50 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்பு, காதலில் ஒரு தோல்வி மாதிரியான சில விஷயங்கள் வர்றது, பெண்ணால் மனக்கஷ்டம், ஆணால் மனக்கஷ்டம், நண்பரால் மனக்கஷ்டம், உறவுகளால் மனக்கஷ்டம், மிகவும் நம்பி ஒருத்தர்கிட்ட ஏமாறுறது, காசு பணத்தை விடுறது, ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயத்தில் பேராசைப்பட்டு எதையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, இதிலெல்லாம் கவனமாக இருங்க.
மீனராசிக்காரர்கள் இப்போது யாரையும் நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் டெபாசிட் போட்டேன், இதில் டெபாசிட் போட்டேன், அதில் வாட்ஸ்அப் வந்தது, இதில் வாட்ஸ்அப் வந்தது, அதில் வந்தது, இதில் வந்ததுன்ட்டு எதை அவர் சொன்னார், இவர் சொன்னார், நண்பர் சொன்னார், அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குறாரு, என்னையும் ஜாயின் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களில் தான் மீனராசிக்காரங்க கண்டிப்பாக போகவே போகாதீங்க. குறிப்பாக இளைய பருவத்தினர் காசு பணம் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய, வேலையை விட்டு விடாமல் தொழிலில் புதுசாக இறங்காமல் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. நான் சொல்கிறப்பெல்லாம் 40 வயது தாண்டினவங்களுக்கே அப்படிலாம் பெரிய அளவில் கஷ்டம்லாம் இருக்காதுங்க. குறிப்பாக வியாபார பெருமக்கள் ஒரு 50 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே தொழில் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் தொழில் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு விசேஷங்களை செய்ய முடியும். பெண்ணுக்கு கல்யாணம், ஆணுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், இதெல்லாம் 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய, நிறைவாக நன்றாகவே இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஏப்ரல் மாதம்.